ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ பிக் பாஸ் நேற்று என்ன நடந்தது? ஸோ மஞ்சரி வந்து டீமில் வந்து கேப்டன் ஆகிறதே சில பேர்த்துக்கு பிடிக்கல. அதாவது ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து பசங்கக்கிட்ட இருக்குது. என்ன தான் கேம் விளையாண்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் கேர்ள்ஸுக்கிட்ட அந்த யூனிட்டி இல்லை, அது எப்போவுமே இருக்காது. சரிங்களா? ஸோ நேற்று என்ன நடந்தது பார்த்துடலாமா? ஸோ அருணுக்கும் மஞ்சரிக்கும் சரியான ஃபைட்டு. ஆக்சுவலாக முத்துவும் ரொம்ப ஓவராக தான் பண்ணார். சரிங்களா? அவங்க சௌந்தர்யா சொல்ல 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 அவங்க வந்து அதை பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். வேணுமணிக்கே பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ மஞ்சரியும் முத்துவும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கேம் விளையாண்டாங்கன்னா ஓகே தான். சரிங்களா? அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அருண் வந்து உள்ளே இன்வால்வ் ஆனது வந்து ஒரு இதாக இருந்தது. எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிற மாதிரி முந்திரி கோட்டையாட்டு இருக்குது. பார்க்க சகிக்கலை. அருண் கொஞ்சம் உங்கள் முந்திரி கோட்டை தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் வேறு என்ன, அதாவது பசங்களுக்கு ஒன்றுனா எல்லோரும் வர்றாங்க சண்டைக்கு. அந்த மஞ்சரியை வந்து அருண் வந்து அந்த பாடுபடுத்திகிட்டு இருக்காரு. எல்லா லேடிஸும் உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க. ஜாக்லின் ஒரு ஆள் தான் வந்து சவுண்டு விட்டுட்டு இருந்தாங்க. சௌந்தர்யாவும் மஞ்சரிக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? சௌந்தர்யா கிட்ட நீங்கள் சொன்னது தப்புன்னா அது சொல்லக்கூடாது இல்லையா? அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கண்டஸ்டன்ட்னால தானே மஞ்சரி வந்து சௌந்தர்யாட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனாங்க. நீங்கள் சௌந்தர்யாட்ட ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? தப்பு தானே அது? இப்போ உங்களோட கேப்டன் இதை நீங்கள் மீறுறீங்கல்ல. இல்லை பார்க்குறவங்கள எனக்கு ஏனைங்களா? மஞ்சரி சூப்பராக கேப்டன்ஷிப் ஜெயிச்சிங்க, ஆல் தி பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ்க்கே பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப உங்களோட அந்த வார்த்தை உச்சரிப்புகள் வந்து மஞ்சரிக்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர், வெல்டன். கேப்டன்ஷிப்பை வென்றதுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப், நல்லா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வர்ஷினி வந்து ஒரு பாயிண்ட் கரெக்டாக கேட்டாங்க. அவங்க தூங்கியில் நாய் குலைச்சப்போ நீங்கள் டாஸ்க் கொடுக்கல, இவங்க தூங்கியில் நாய் குலைச்சப்போ நீங்கள் எதுக்கு டாஸ்க் கொடுக்குறீங்க? கரெக்டாக கேட்டாங்க வர்ஷினி. சரிங்களா? அப்போ அருண் வந்து பப்பபான்னு எதாவது சொல்லி சமாளிச்சிட்டார். சரிங்களா? இந்த என்னமோ ஒரு மீன் பழமொழி தான் ஞாபகம் வருது. என்னது, கிளையிற மீனில் நழுவுற மீனா இதோ அது சம்திங், எனக்கு தெரியல. அந்த மாதிரி அருண். சரிங்களா? ரொம்ப ஓவர் வாயி, முந்திரி கொட்டை, எல்லா வேலைத்தனமும் அவர்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் எது நாமினேஷனில் விஷால் வந்து சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணுறாராமா. ஸோ சகிக்கலை, பார்க்குறதுக்கே சகிக்கலை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மஞ்சரியும் முத்துவும் ஃப்ரெண்ட்ஷிப்காக டாஸ்க் பண்ணது பிரச்சனையாமா. சரிங்களா? தீபா அப்போ நீங்கள் வந்து முத்து ப்ரோவுக்காக பேசுனீங்களே, அது என்னது, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? அப்போ நீங்கள் பண்ணால் ஒன்று, மற்றவங்க பண்ணால் தப்பு. பார்க்குற மக்கள் எல்லாம் முட்டாளுங்க தான். அப்புறம் இந்த வாழைப்பழ டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க, பார்த்தீங்களா கேஸ்? அதில் வந்து அருண் வந்து பின்னாடி கையை கட்டவே இல்லை. அது யாரோ தலையை பிடிச்சி தான் வாழைப்பழத்தை ஊட்டினார். கண்டிப்பாக அது குறும்படம் போடணும். குறும்படமே போட மாட்டேங்கிறாங்க. 6 ஒரு 2 மாதமே ஆக போகுது, 40 நாள் 45 நாள் ஆக போகுது, இன்னும் குறும்படம் போட மாட்டேங்கிறாங்க. இதே கமலஹாசன் பீரியட்லாம் 2 குறும்படம் 3 குறும்படம் வந்துடும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அருண் கையை கட்டலை, தலையை இப்படி பிடிச்சார். இப்படி பிடிச்சி தான் வாழைப்பழத்தை வந்து இப்படி டச் பண்ணார். அந்த மஞ்சரி கவனிக்கலை. அது ஒரு குறும்படம் போடணும். இவர் வந்து நேர்மையாக கேம் விளையாடுற மாதிரி ஆக்டிங் விட்றாருல. இவர் மூலம் நேர்மையாக கேம் விளையாடுறாரா அருண்? சுத்தம் நல்லாவே இல்லை. சரி, ஓகே கைஸ், வேறு என்ன, வேறு சொல்லிக்கிறது ஒன்றும் இல்லை. அந்த மெயினான விஷயம், கிராசரி டாஸ்க்கு வச்சார்ல ஆப்பு. உங்களை நீங்களே வச்சுக்கிட்டீங்க ஆப்பு. ஏங்க, ஏற்கனவே 2 ஜாம் பாட்டில் எடுத்தாச்சு, அப்புறம் எதுக்குமா நீ இன்னொரு ஜாம் பாட்டில் எடுக்கிற? அப்புறம் அன்சிதா சொன்ன மாதிரி நடக்கணும். சாச்சனாட்ட
சுகரு இதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணு எடுக்கையில் நீங்கள் வந்து எதுக்கு ஊடால வந்து நீங்களும் சர்க்கரை எடுக்கிறீங்க, சாமை எடுக்கிறீங்க? என்ன டபுள் கேம் விளாட்றீங்களா? இல்லை எனக்கு புரியல. அப்புறம் அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்குது. அப்புறம் ஜாக்லின் வேறு அதை சொல்லி காமிக்கிறாங்க. பசங்கக்கிட்ட கூட அதை ஏதோ தப்பாக எடுத்ததுக்கு கூட அவங்க ஒன்றுமே சொல்லலை. இந்த பொண்ணு என்னடா இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கே இப்படி க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. தான் மேலே தப்பு இல்லைன்னா ப்ரூஃப் பண்ணத்தான் செய்வாங்க. ஆனால் சாச்சனா ரொம்ப என்ன சொல்கிறது, குழந்தைத்தனமாக இருக்கிறாங்க. இந்த குழந்தைத்தனம் பிக் பாஸ்க்கெலாம் ஆகாது. அப்புறம் அந்த நாமினேஷனில் ரஞ்சித் வந்து தர்சிகா ஓட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரஞ்சித் பேரும் வரல, தீபக் பேர் யாரோ சொன்ன மாதிரி இருந்தது. ஆமாம், தீபக் பேரும் வரவே இல்லை. ரஞ்சித்தும் தீபக் பேரும் யாரோ சொன்னாங்க. தீபக்கு வந்து ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனந்தி யாரோ சொன்ன மாதிரி இருந்தது. ஆனால் 2 பேரும் நாமினேஷனில் வரவே, எவிக்ஷன் இதில் வரவே இல்லை. இவங்களுக்குள்ளேயே ஒரு குளறுபடி இருக்குதுய்யா, சரியான குளறுபடி. உண்மையிலேயே பயாஸ்டு கேம். இதுக்கு வந்து பிக் பாஸ் கேம்னு வைக்கக்கூடாது, பயாஸ்டு கேம் நல்லாவே பண்ணுறாங்க. சரி, வேறு என்ன பிரச்சனை? வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இதான் நேற்று நடந்திருக்க மாட்டிருக்கு, திங்கக்கிழமை. அப்புறம் பிக் பாஸ் நல்லா வச்சு செஞ்சிட்டாரு. சரிங்களா? நல்லா நீங்கள் ஒழுக்கம் தவறுறீங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா கைஸ், ஒரு பிக் பாஸ் ஷோ அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கபடியே எடுத்துக்கோங்களேன், அதுக்கு சர்டன் ரூல்ஸ் ஆஃப் இருக்குது. ஒரு கிரிக்கெட் கேம் எடுத்துக்கோங்களேன், அதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? என்ன ஒரு நீங்கள் ஒரு ஆஃபீஸே நீங்கள் ஒர்க் பண்ணாலும் இப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இத்தனை நாள் லீவ் போடக்கூடாது, இத்தனை நாள் லீவ் போடணும், இத்தனை நாள் லீவ் போட்டிங்கன்னா இந்த சம்பளத்தை நாங்கள் பிடிப்போம். எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் பிக் பாஸும் கோடை போட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை செப்பரேட் பண்ணி கேம் விளையாட வைக்கிறது தான் இந்த பிக் பாஸ் 8ஓட சீசன். சரிங்களா? ஆனால் இவங்க எல்லாருமே கருணை வள்ளல் கொண்டவங்க. சரிங்களா? அப்புறம் அன்சிதா அன்னபூரணி அம்மா. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சாச்சனா வந்து கருணை உள்ளம் கொண்டவர்கள். சரிங்களா? இதெல்லாம் வேலைக்காகாதுங்க. சும்மா ஊட்டி விடுறது, அப்புறம் போய் முதுகில் வச்சு குத்துறது. சரிங்களா? இன்றைக்கி ஊட்டி விடுவாங்க, லஞ்சு டைனிங் டேபிளில் வச்சு ஊட்டி விடுவாங்க, ஊட்டி. அப்புறம் போய் நான் எவிக்ஷன் ப்ராசஸில் வச்சு குத்துவாங்க. இது எதுக்கு? முன்னாடி போக விட்டு பின்னாடி பேசுகிறதா? ஒரு ரூல்ஸ்னால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா என்னால் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியாது, நான் கேமை விட்டு போய்க்கிறேன், என்னால் யாரும் சாப்பிடாமல் இருக்கிறத என்னால் பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா யூ கோ அவுட் ஆஃப் இட். அவ்வளோதான். நீங்கள் பிக் பாஸை விட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காரு. இதுதான் ரூல்ஸ் அப்படிங்குது. கிராசரிக்குனா ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டுக்கும் டாஸ்க்கு தர்றாங்க. இப்போ அந்த டாஸ்க்கை நீங்கள் வின் பண்ணிங்கன்னா இவ்வளோ 11,000 நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அதுக்குள்ளே தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிறகு தான் இந்த தடவை அந்த ஒரு ஃப்ரீடமும் கொடுத்தாரு. நீங்கள் முடித்த பிறகு தான் நான் பஸ்ஸர் அடிப்பேன் அப்படின்னாரு. அப்போயும் உட்காந்து போய் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நம்ம எவ்வளோக்கு எடுத்தோன்னு. இல்லை, ஐயோ கடவுளே, இன்றைக்கி எல்லாம் மொத்தமும் போச்சா? அதான் மஞ்சரி சொன்னாங்க, இந்த ஒரு வாரம் மட்டும் நம்ம பிக் பாஸ் என்ன சொல்கிறாரோ, ரூல்ஸ்னால் ரூல்ஸ் இஸ் த ரூல்ஸ், அவ்வளோதான். ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க கேமை விட்டு வெளியே போயிருங்க. சும்மா அவங்க சாப்பிடாம இருங்க, அரிசியை கொண்டு போய் கொடுத்தேன், சும்மா அவங்க சாப்பிடாம இருந்தாங்க, பருப்பை கொண்டு போய் கொடுத்தேன், இது என்னது இது? அவர் என்ன கேம் நடத்துகிறாரா இல்லை இது நடத்துகிறாரா? ஒரு கேம்னா கேமுக்குள்ளே வாங்க ஐயா, முடியல, புரியுதா? செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது நாளைக்கு பார்க்கலாம், சரியா?